அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நீங்க இந்த டிவியில் பார்க்கறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக இந்த மாதம் மே மாதம் இறுதியில் வெளியாக உள்ள என்சிஆர்டி வால்யூம் 1 புக்கு, அதோட மாடல் ஃபார்மேட் தான் அது. எனவே இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப், அதாவது இந்த வால்யூம் 1 புக்கில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், என்னென்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப்பை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பேர், எந்த ஊர், எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அது பற்றி தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் புக்கோட சாம்பிள் பேஜ் மற்றும் இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப்பை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். மற்றும் நீங்கள் திருச்சி மாவட்டமோ அல்லது திருச்சி மாவட்டத்திற்கு அருகில் இருந்தால் புக்கு நேரில் வந்து வாங்கிக்கலாம், அல்லது பை போஸ்ட் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா பார்சல் மூலமாக புக்கு வாங்கிக்கலாம். எனவே இந்த என்சிஆர்டி தமிழ் புக் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். இந்த சாப்டர்ல 150க்கு மேற்பட்ட கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? எனவே இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக் என்பது ஏறத்தாழ 700 பேஜஸ், 700 பக்கங்கள் கொண்டது மற்றும் 10,000 வினா விடைகள், 10,000 கொஸ்டின் ஆன்சர் கொண்டது. இந்த வால்யூம் 1 புக் என்பது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் பண்ணியிருக்கு. அதாவது ஜிகேவை 2ஆக பிரிச்சிருக்கு. வேர்ல்டு ஜிகே, இந்தியன் ஜிகே, என்சிஆர்டி, ஜெனரல் சயின்ஸ் மற்றும் அகில இந்திய அளவில் நடைபெற்ற எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வோட ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க் வினா வங்கி மற்றும் மேத்ஸ், ரீசனிங், 2023 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கு. எனவே நீங்க வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் பார்க்க நினைச்சா வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. புக்கு வந்து பிரிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. தற்போது அந்த பார் கோடு எனப்படும் ஐஎஸ்பிஎன் கோடு வந்து என்டர் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல் இந்தியா லெவல் அகில இந்திய ரயில்வே பொதுத் தேர்வு அசல் வினா வங்கி பார்க்க போறோம். 2009 இருந்து 2022 வரைக்கும் நடைபெற்ற எல்லா ரயில்வே போட்டித் தேர்வோட கொஸ்டின் பேங்கை பார்க்க போறோம். ஸோ நீங்க டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால நீங்க 90 நிமிஷத்துக்கு 120 கேள்விக்கு 100 கொஸ்டின் கரெக்டாக பண்ணிச்சுன்னா ஈஸியாக நீ கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி சொல்லி அதுக்கு பதில் சொல்றேன். விடையை நல்லா கவனிச்சு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. பன்னா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? பன்னா நேஷனல் பார்க் உள்ள மாநிலம் எது? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி, மத்திய பிரதேசம். இப்போ நம்ம இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக்ல இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எல்லாமே தனி சாப்டரா இந்த புக்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 2 பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸின், அதாவது ஐஎன்சின்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதோட 2வது மாநாட்டில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள்? ஸோ நம்முடைய என்சிஆர்டி வால்யூம் 1 புக்ல இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி ஒரு தனி சாப்டரா ஒரு 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின் தனி சாப்டராகவே இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடுனா செஷன், அதுல எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள்? கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 434. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கடைசி நிதி அளிப்பாளர், அதாவது கடைசி நிதி அளிப்பாளர் என குறிப்பிடப்படும் வங்கி, அதாவது கடைசி நிதி அளிப்பாளர் என குறிப்பிடப்படும் வங்கி எது? கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் டி, மத்திய வங்கி. ஸோ இந்தியாவின் மத்திய வங்கி அப்படின்னா அது ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. அதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மத்திய வங்கி எனப்படுவது இந்த ஆர்பிஐ. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கடைசி நிதியளிப்பாளர் என்று கூறப்படும் வங்கி இந்த ஆர்பிஐ, மத்திய வங்கி. கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கீழ்கண்டவர்களில் சமூக நல்லிணக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதாவது சமூக நல்லிணக்கம், சோசியல் ஹார்மோனி. சோசியல் ஹார்மோனி அப்படின்னா சமூக நல்லிணக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இப்போ நல்லா பாருங்க, நம்முடைய என்சிஆர்டி வால்யூம் 1 புக்ல ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், நூல்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தனியாக கொடுத்துருக்கு. ஸோ சமூக நல்லிணக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? அதாவது வைஸ்ராய் என்ற பேரு, அதற்கு முன்பு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொன்னாங்க. வைஸ்ராய் என்ற பேரு, அதற்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல். ஸோ அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் சி, டப்ரின் பிரபு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் டப்ரின் பிரபு. கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. சுந்தரவனம் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? சுந்தரவனம் நேஷனல் பார்க் உள்ள மாநிலம் வெஸ்ட் பெங்கால்.
மேற்கு வங்காளம். கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. லூர் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம்? ஸோ நம்முடைய என்சிஆர்டி புக்கில் இந்தியன் கல்ச்சர்ல இந்த நாட்டுப்புற நடனம் பாரம்பரிய நடனம் அப்படின்னு தனித்தனியாக சாப்டர் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பாருங்க, லூர் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம், அது ஃபோல்க் டான்ஸ் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஹரியானா.